முட்டை சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேக வச்ச முட்டை வந்து 4 எடுத்திருக்கேன். தூளியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூளும் சிக்கன் மசாலாவும் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை. முதல்ல முட்டையை வந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு வெள்ளைக்கரு வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கணும். பாருங்கள், தனித்தனியாக எடுத்துட்டேன். எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். மசால் பொடி போட்டோடனே அடுப்பை சிம் பண்ணிடணும், இல்லைன்னா கறியிடும். அந்த எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வெள்ளைக்கரு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனோடனே நம்ம வந்து கிளாஸில் வந்து மஞ்சக்கரு ஆட் பண்ண போகிறோம். இப்போவுமே போட்டோன்னா அதெல்லாம் உடஞ்சிரும். ஈஸியாக வந்து 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதெல்லாம் கலவை சாதத்துக்கு வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. பாருங்கள், மஞ்சள் கருவை போட்டுட்டு லைட்டாக பிரட்டி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை சுக்கா ரெடி.